எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. என் உறவுகளே, இந்த அற்புதமான வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 3ஆம் தேதி வரை, சித்திரை 14 முதல் சித்திரை 20ஆம் தேதி வரை 12 ராசிக்கு எப்படி சூழ்நிலைகள் அமையப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் முதல்ல சந்திராஷ்டமம், அப்புறம் இந்த வார ராசி பலனில் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் ராசி பலனுக்குள்ளே வரேன். வாழ்த்துக்கள். ஏப்ரல் 27ஆம் தேதி சித்திரை 14ஆம் தேதி திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 28 சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 29 சித்திரை 16 புதன்கிழமை சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 30 சித்திரை 17 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை 18 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். மே மாதம் 2ஆம் தேதி சித்திரை 19 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும். மே மாதம் 3ஆம் தேதி சித்திரை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம மனசு எல்லாத்துக்கும் காரணம் படபடக்கும், பதற்றப்படும், பயமுறுத்தும். இந்த இடத்துலலாம் நாம் ரொம்ப கூலாக இருக்கணும் ப்ரோ. கூலாக இருக்க நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை ஹார்ட் ஆக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. மனுஷனை எப்பயுமே பணங்காசால் உடைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதிகபட்சமாக உடையிறது வார்த்தையால் தான். இந்த வார்த்தையை நம்மள்டேருந்து பிடுங்க கூட பார்ப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம தினங்களில். பண வரவுகள், சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது, வீட்டு உறவுகள் வீட்டுக்குள்ளே பேசும்போதே கவனமாக இருக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவாலயம் விஷ்ணு ஆலயத்தில் தினசரி காலையில் ஒரு தீபத்தை போட்டுட்டு, போக முடியலன்னா நம்ம வீட்டிலையே சுவாமி பூஜை பண்ணி சுவாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு புறப்பட்டிங்கன்னா திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாத விழுதுகள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். வாங்க, இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷம் இருக்குது. வளர்பிறை ஏகாதசி, அதாவது திங்கட்கிழமை சித்திரை 14 ஏப்ரல் 27 வளர்பிறை ஏகாதசி. பெருமாளை போய் சேவிங்க. ஏப்ரல் 29 சித்திரை 16 புதன்கிழமை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், சிவபெருமானை தரிசிக்கவும். ஏப்ரல் 30 சித்திரை 17 வியாழக்கிழமை பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலை போகிறவங்க போகலாம், போக முடியாதவங்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் 4 பிரகாரத்தையும் சுற்றி வர்றது நல்லது. ஒரு 11 சுற்று சுற்றலாம், குறைந்தது 3 சுற்று சுற்றலாம். மே மாதம் 1ஆம் தேதி ரொம்ப விசேஷமாக எதிர்பார்க்குற சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமி எல்லா பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. திடமாக மனசில் சில முடிவுகள் எடுக்கும், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அந்த நாள். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏகாதசி, பிரதோஷம், பௌர்ணமி ரொம்ப விசேஷம். பௌர்ணமியில் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க வீட்டில். அதேமாதிரி லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க, அந்த லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷம். நன்னா இருப்பீங்க, நல்லது நடக்கும். வாங்க வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேஷராசி அன்பர்களே,
மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சில விஷயங்கள் வெற்றி அடையும். ஒரு வெற்றி பெறுவதற்கான சக்தி உங்களுக்கு உண்டாகும். நிறைய மனசு ஞானத்தை நோக்கி பயணம் ஏற்படும் இந்த வாரத்தில். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு கொஞ்சம் துணிவு அதிகரிக்கும். உங்களுடைய பலம் இந்த வாரத்திலே நிச்சயமாக தெரிய வரும். பல தடைகளை உடைத்தெறிந்து இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளை பெற போகிறீங்க. உங்களுக்குன்னு உரித்தான சில சம்பவங்களையே பண்ண போகிறீங்க இந்த வாரத்தில் மேஷ ராசிக்காரர்கள். அதாவது மே 3ஆம் தேதிக்குள் முன்னோடியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் அமைய போகிறாங்க. உறவுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்த போகுது. நிறைய பேரை உற்சாகப்படுத்த போகிறீங்க இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் உங்களோட பேச்சு ஆற்றல் அதிகரிக்க போகுது. வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்பட்டு வெற்றியை பெறப்போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் முடியும் என்ற எண்ணம் உங்களை அதிகமாக உயர்த்தும். என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை அதிகமாக உயர்த்த போகுது. இந்த வாரம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு உண்டாக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பொறுமை. மே மாதம் 3ஆம் தேதி வரை சில பொறுமையாக இருங்க. சில கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. நல்ல முன்னேறி வருவீங்க. பணத்தை சேமிக்கணும், பணத்து மேலே கண் வைங்க. இப்படி தான் பணம் சம்பாதிக்கணும், இப்படி தான் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. எல்லாத்துலேயும் மணி மைண்டாக இருங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த வாரம் போகும், ஆனால் வெற்றி நிச்சயமாக இருக்குது. அதேமாதிரி குடும்பத்தின் மீது ரொம்ப பற்று ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவங்க திட்டினா கூட பரவாயில்லைன்னு அவங்களுக்கு செய்ய வேண்டியது மேலே அக்கறை அதிகமாக சில விஷயங்களை செய்வீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு நிலையான ஒரு பொசிஷனை அடையணுங்கிறதுக்காக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் முதல்ல நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி ரிஷபராசியை அழகான பாதைக்கு மே 3ஆம் தேதிக்குள் அழைத்து செல்கிறது. பாதையில் தொடருவோம். நல்லது நடக்கும். இந்த வாரம் முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசி. புத்திசாலித்தனம் இந்த வாரத்தில் பலப்படுத்தப்படும். நிறைய புத்திசாலித்தனமாக நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நானாக இப்படி பேசுகிறேன், உங்களை கிள்ளி பார்த்துக்கலாம். நீங்கள் நானாக இப்படி பேசுகிறேன், நானாக இப்படி சிந்திக்கிறேன், பரவாயில்லையே. நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. சில மனுஷங்களுடைய தன்மையெல்லாம் கற்றுப்பீங்க. சில என்ன சொல்லுவாங்க, இன்கமிங் எப்படி ஏற்படுத்திக்கணுங்கிற விஷயத்தை கற்றுப்பீங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் பேங்க் டீலிங்லாம் சமாளிப்பீங்க. சில சிரமமான சூழ்நிலைகள் உங்கள் புத்திசாலித்தனத்தினால அதை எளிமையாக கடக்க போகிறீங்க. யாருமே உங்களுக்கு உதவி வேண்டாம். இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. சில இடத்துல நாகரிகமாக சில பேச்சுக்கள் எல்லாம் பேசி சமாளிக்க போகிறீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு தீவிரத்தன்மை இந்த மே 3ஆம் தேதி வரை உங்களுக்கு பலப்படுத்தப்படும். சிந்தனை ரொம்ப வேகமாக வளரும். சில பேர் நிறைய படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சில பேர் நிறைய விஷயத்தை நோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நண்பர்கள் நிறைய கிடைக்க போகிறாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய அறிவு உங்களை உயர்த்த போகுது. சிறப்பான வாரம். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற நாராயண வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நடக்கும். கடகராசி. அன்பு தான் உங்களுடைய பெரிய பலம். லவ் ஆல். எல்லாரையும் நம்மளுடைய காதல் எப்படி தெரியுமா, சொல்ல முடியாத காதல். அதான் கடகம். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். மனசில் உண்மையான ஓப்பன் ஹார்ட்டியாக நாங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை தான், அதனால உங்களுக்கெல்லாம் வைத்தெரியும் அப்படின்னு கூட சொல்ல தோணும் எல்லாருக்கும். ஆனால் உண்மையிலே கடகத்தோட லவ் இந்த வாரத்தில் பிரகாசமாகும். யாரையும் எதிர்க்க தோணாது. எடப்போடா தெரியாமல் பேசுகிறவனெல்லாம் மன்னிச்சு விட்றா அப்படின்னு தோணும். குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்கிறத பல பேர் புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் உங்களை விட்டு விலகினவங்க உங்கள்கிட்ட வருவாங்க, சாரி கேட்பாங்க, உங்களை ரொம்ப அரவணைப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வலிமை உயர்த்தப்படும். இந்த வாரத்தில் உங்கள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலே வெற்றி பெற போகிறாங்க. இந்த வாரத்தோட லாஸ்ட் எண்டு பக்காவாக உங்களுக்கு மாஸ் ஹிட் கிடைக்க போகுது. ஆனால் உங்களுக்கு கருணையான மனசு உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகுது. மே 3ஆம் தேதிக்குள் கடகராசிக்காரர்களுக்கு உற்சாகமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நடக்கும். சிம்ம ராசி. பல பேரோட தலையெழுத்தை மாற்ற போகிறீங்க. நிறைய தலை விஷயங்கள், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹெட் ரைட்டிங் இந்த வாரத்தில் மாற்றப்படுகிறது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. சில பேர்கிட்ட வாயை விட்டு மாட்டிக்காதீங்க.
இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் முன்கூட்டி முன் யோசனைகளோடு பேசுங்க, தன்னம்பிக்கையோடு பேசுங்க. அது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய கனவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரம். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக என்ன சொல்லுவாங்க, எடை போட்டுறாதீங்க. வேறு தவறான ஒரு எடையை போட்டுட்டிங்கன்னா, ஆஹா நம்ம போட்ட எடை தப்பாக போயிட்டே அப்படின்னு சிம்மம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதனால் யாரையும் பார்த்து யோசனை பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை என்ன ஆகும்னா, சிம்மத்திற்கு சிவபெருமான் துணை உண்டு. சிவ அருளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது. சிம்மராசிக்காரர்களே, சில நண்பர்கள் உங்களுக்கு கடைசி மினிட்டில் உதவி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்கள் மனசு சமதளத்தை அடைய போகிறது. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பெண்கள் மீது கொஞ்சம் நாட்டம் ஏற்படும். பெண்களுக்கு பெண்கள் மீது ஏற்படக்கூடிய நாட்டமும் சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அந்த இடத்துல மட்டும் சிம்மம் கவனமாக இருப்புங்க. இந்த வாரம் சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும், நல்லது நடக்கும். கன்னிராசி. கன்னிராசி பொறுத்தவரை உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான வாரம். லாட்ரி யோகங்கள் ஏற்படும், விருப்பங்கள் நிறைவேறும், சில நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் ஆஸ்பத்திரி செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. ஹெல்த்தில் ஒன்றும் என்னங்கிறத செக்கப் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங்காக இருக்கும். நம்ம மாட்டோம் உழைப்பிலே இருக்கிறோம், எதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறோம். கடவுள் பார்க்குறாரு, நீனும் கொஞ்சம் ஒன்றை பார்த்துக்குப்பா அப்படிங்கிறாரு. அதனால் நம்மளை கொஞ்சம் கடவுள் வேறு ஒரு ரூட்டுக்கு திருப்புறாரு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும். பணத்தை மட்டும் சேமிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம், விட்டு பிடிங்க, நல்லது நடக்கும். மே 3ஆம் தேதி வரை விட்டு பிடிப்பது நல்லது. இந்த கன்னிராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் சில விஷயங்களை கம்யூனிகேஷன் தொடர்புகளில் குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது. சில பேர்கிட்ட விலகி இருப்பது நல்லது. அதுவே நம்மளோட பல பேருக்கு உணர்த்தும், ஆஹா அவர் இல்லாமல் இந்த இடம் சிறக்கலப்பா அப்படின்னு. ஆனால் அடுத்த வாரம் உங்கள் வாரம் நல்லது நடக்கும். துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் மனசில் சரின்னு ஒன்று பட்டதுன்னா அந்த வாரம் செய்யுங்க. இது எனக்கு சரின்னு படுதுங்க, செஞ்சுருங்க. இது எனக்கு வேண்டான்னு தோணுதுங்க, ஒரே முடிவாடுங்க. யாராவது உங்கள் மனசை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. திடீர் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். திடீர் வீட்டுக்கு விருந்தாடிகள் வருவாங்க. விருந்தாடிகளோடு கொஞ்சம் பேச வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்கும். அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஏதாவது கண்டிப்பாக ஒரு டூர் போடுறதுக்கான நல்ல சான்சஸ் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக ஒரு டூர் சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுங்க. ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் டூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுங்க. ஒரு பயணத்தை போடுங்க. காசே இல்லை சுவாமி அப்படின்னாலும் சும்மா போட்டு வைங்க, அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமாம், துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் நம்பிக்கை தான் அதிகரிக்கணும். சில பேர் மேலே உங்களுக்கு சில டவுட்டு வரும், அது கரெக்ட் அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிடுங்க. டவுட் வர்றது கரெக்டு தான், அதில் உங்களுக்கு இன்னும் மாற்றமே கிடையாது. சில ரகசியங்கள் சில பேர் மேலே உங்களுக்கு எண்ணங்கள் வரும், அதுவும் கரெக்ட். அதனால் இந்த உலகத்தில் சில பேரை உங்களுக்கு ஆண்டவன் காட்டி கொடுக்க போகிறான். அதனால் இந்த வாரம் உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இவ்வளோ நாள் யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு தெரியாமல் இருந்துட்டேனப்பா அப்படிலாம் உணர்த்துவதற்கு நல்ல நேரம். மே 3க்குள்ளே மனசு ரிலாக்ஸ் ஆக போது, அமைதியாக போது, பல விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. கடவுள் உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கார். முக்கியமாக கால பைரவர் துணை செய்வார், நல்லது நடக்கும். விருச்சக ராசி. பணப்பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு புதிய கணக்கு போடுவீங்க. செலவு கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகுது, அதை எப்படி கட்டுப்படுத்தலான்ற எண்ணங்கள் வரும். கடன் வாங்குவதை நிறுத்துறதை பற்றி யோசனை வரும். சில உறவுகள் முரண்பாடுகளாக பேசுகிறாங்க, அதை எப்படி தடுத்து நிறுத்தலாங்கிற எண்ணம் வரும். ஒரு ஒண்டியால் தனி ஆள், ஆனால் பல யோசனைகள் இந்த வாரத்தில் விருச்சகத்திற்கு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் வருமானத்தை பற்றி உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படும். அதனால் வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க. செலவுகள், எதிர்கால செலவுகளை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் ஃபீல். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனையில் தலையீடு இல்லாமல் இருப்பது நீங்கள் நல்லது. அவங்கவுங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, புள்ள ஒன்று பண்ணுது, புருஷன் ஒன்று பண்ணுறான், பொண்டாட்டி ஒன்று பண்ணுதுன்னு இப்படி இருந்துருங்க. நீங்கள் ஏதாவது போய் இந்த வாரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் தலையிட்டிங்கன்னா நம்ம தலையில் போய் நீ தானே வா, நீ ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குதுன்னு அப்படின்னு நம்மளை ஏதாவது வச்சு செஞ்சுருவாங்க. மே மாதம் 3ஆம் தேதி வரை சிப்புன்னு இருங்க. நீங்கள் மட்டும் உங்கள் ட்ராவலில் போயிட்டுருங்க. சில நேரத்தில் காது கேட்காத மாதிரி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருங்க, காது கேட்காத மாதிரி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருங்க. அது மாதிரி இருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை
எந்த விஷயத்திலும் தலையீடு இல்லாமல் இருப்பது, உறவுகள் விஷயத்தில் ரொம்ப தலையீடு இல்லாமல் இருப்பது நல்லது. சிக்கல்களுக்கு நாமளே இடம் கொடுக்கக்கூடாது. நல்லது நடக்க முருகனை வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் கோபத்தை தவிர்த்துப்பது நல்லது. கோபம் சில பேர் மேலே ரொம்ப கடுமையான கோபம் வரும். உங்களுக்கு பொறாமை வராது, ஆனால் கோபம் வரும். பூர்வீகத்தில் லாபங்கள் ஏற்படும், பூர்வீக சம்பந்தமான லாபங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது, மாரியம்மன் வழிபாடு செய்வது இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கு மிக யோகத்தை கொடுக்கும். சின்ன வயசில் வந்த கோபம் இப்போ மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கடந்த காலங்களில் கோபத்தினால் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒரு தடவை யோசித்து வச்சுருங்க வார ஆரம்பத்திலேயே. அது கடைசியில் அது என்ன ஒன்று, அந்த கோபம் குறையிறதுக்கு நல்ல சான்சஸ் ஏற்படும். மோர் குடிங்க, நிறைய மோர் குடிங்க, தண்ணி குடிங்க, நல்ல எண்ணெய் தேய்ச்சி குடிங்க, உடம்பை சூட்டை குறைச்சிக்கிங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் உடல் நலங்களை பார்த்துக்கிறது நல்லது. சில பேர் முடி வெட்டுறது, ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் உண்டு. கம்பல்சரி இந்த வாரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சலூன் கடைக்கு போவீங்க, பியூட்டி பார்லர் போவீங்க. அதனால் நிறைய இது மாதிரிலாம் உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கூலிங்காக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அதே மாதிரி நிழலை தேடி, அதை ஏசியை தேடி போக வேண்டிய கட்டாயம். சுவாமி வெயில் நேரத்தில் ஏசி தானே தேடி போவாங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது எப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு கோபமும் குறையணும், மற்றவங்க மேலே மற்றவங்களை பிடிக்கவும் இல்லை. அதனால் நான் தனிமையை தேடி போகிறேன்னு அந்த தனிமையை தேடுவீங்க. ஆக இந்த மே 3 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையில் இருப்பதே உத்தமம், நல்லது நடக்கும். மகர ராசி எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. நிறைய இடத்துல டைமை பற்றி யோசிக்காமல் இறங்கிட்டு கடைசி நேரத்தில் பிக்கல் புடுங்கல் மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. சுச்சோ இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேனே, அதை நேரத்தில் விட்டுட்டேனே, இதை செய்யாமல் விட்டுட்டேனே அப்படின்னு. அதனால் இந்த வாரத்தில் நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. முதலே பிளான் பண்ணிட்டு வச்சுருங்க. முதல் நாள் இரவு பிளான் போட்டு வச்சுருங்க, நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும், பெரிய மாற்றங்கள் வராது. அப்போ மேக்ஸிமம் அந்த பிளான் போட்ட இடத்துல போட்ட நேரத்துக்கு அங்கே இருப்பீங்க. அது மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரை அட்வான்ஸாக எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு தேவைகள் என்னென்ன இருக்கோ அவங்கள்ட்டலாம் சொல்லி வச்சுருங்க. ஒரு கார் டிரைவர்கிட்ட நீங்கள் முன்னாடி அப்பா இத்தனை மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் ஆட்டோ டிரைவர்கிட்ட இத்தனை மணிக்கு வந்துடும்னு சொல்லிவிடுங்க. இன்னொருத்தவங்களை நம்பி செய்கிற காரியங்களுக்கு முன்கூட்டி சொல்லி வச்சுருங்க. இல்லைன்னா நேரம் பார்த்து அவங்க கழுத்தை அறுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் படபடப்பாயிடுவீங்க. கரண்ட்டு பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேர்வையினால் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி கரண்ட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஏற்படும். ஸோ அதனால் அந்த சார்ஜெல்லாம் போட்டு வச்சுருங்க. மகர ராசிக்காரவங்க அக்யூரேட்டாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஞாபக மறதி, சார்ஜ் போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு அந்த நேரத்தில் தவிப்பீங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் மொபைல்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வர்த்தகங்கள் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். தம்பதிகள் கொஞ்சம், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது இந்த நேரத்திலே நல்லது. மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க, நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மகரத்திற்கு மே 3ஆம் தேதி வரை அதிகமாக சக்ஸஸாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. கும்பராசி ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும். நான் என்ன போயிட்டுருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எங்கே நிற்கிறேன், திடீர்னு 2 வீலரில் போயிட்டே இருப்பீங்க. நம்ம எங்கே போகிறோன்ற யோசனை உங்களுக்கே வந்துடும். திடீர்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்பீங்க, நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மைண்டு நின்று போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது கும்பராசிக்கு இந்த வாரம். இது ஒன்றும் பயம்லாம் தேவையில்லை. காரணம் என்னென்னா, உலகத்தில் நிறைய சிந்தனைகள் நம்மளை கம்யூனிகேஷன் வாயிலாக உள்ள ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் புரியாமல் போகும். நம்ம முன்னாடியே ஒருத்தவங்க நிற்பாங்க, அவங்கள்ட்டையே என்ன செய்தி அப்படின்னு கேட்போம். அவங்க அதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறதுல கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வேலையை மட்டும் இந்த வாரம் கும்பராசிக்காரவங்க செய்யுங்க, முடியாத வேலைகளை செய்யாதீங்க. ரொம்ப அழகாக கண்களால் எல்லாரையும் பாருங்கள், கண்களால் சந்திங்க. ஆனால் வாயால் எதுவுமே பேச வேணாம் இந்த வாரத்தில். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் உங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பழகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் உங்களோட பேச வாய்ப்பு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை கும்பராசிக்காரர் பொறுப்புகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதுதான் கும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் பொறுப்புகளை தவிர்ப்பது நல்லது. அது பல சிக்கல்களை குறைக்கும். எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க, வாயை விட்டுடாதீங்க.
நீங்களே ஒரு ஹோட்டலுக்கே போகிறதா இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு போகிறீங்களா, ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு உட்காந்துருங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க. மே 3 வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மீனராசி, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற லவ்வை வெளிப்படுத்துங்க. அதை சொல்லாமல் இருந்து என்ன பண்ண போகிறோம், அதை சொல்லணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் சில விஷயத்தை மறைக்கலாம் வேண்டாம். ஓப்பனாக சில பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆன்மீக யாத்திரைகள் போவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். மாரியம்மன் கோயில், திருவிழா கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கண்ணு முழிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசிக்கு. அதுமாரி பண விஷயங்களில் ரொம்ப கண்காணிப்புகள் ஏற்படும். சில பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல இந்த டைம் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல யோசனைகள் ஏற்படும். முக்கியமாக சொல்லப்போனால் நெக்ஸ்ட் வீக் மீனராசிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீக்கு, அதாவது நல்ல முன்னேற்றத்துக்கான வீக்கு. அதை பற்றி இப்போ ரொம்ப தியானம் பண்ணுங்கள், ரொம்ப அமைதியாக இருங்க, நிறைய விஷயத்தை யோசித்து வச்சிங்க. நெக்ஸ்ட் வீக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆக மே மாதம் 3ஆம் தேதி வரை மீனராசிக்காரர்கள் உங்கள் மனசில் உள்ளதை மற்றவங்க புரிஞ்சிக்காத அளவுக்கு நீங்கள் செயல்படுங்க. ஓ இவ்வளோதானா இவர் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்கக்கூடாது. இந்த அம்மா இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடாது. இந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஐயா என்ன யோசிக்கிறார் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, வெளியில் உள்ளவங்க எல்லாருமே திங்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருங்க. அப்போ என்னென்னா மீனராசிக்கு இந்த வாரம் திங்கிங் வீக். நெக்ஸ்ட் வீக் அந்த திங்கிங்கான பரிசு கிடைக்கக்கூடிய வீக், பதவி கிடைக்கக்கூடிய வீக். கிடச்சிரும், நம்புங்க, நல்லது நடக்கும். அன்பர்களே, என் உறவுகளே, இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த வாரம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் சேரப்போகிறது. ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமான வாரமாக அடுத்த வாரம் நமக்கு அமைகிறது. பயணங்கள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. இதை பற்றி சில சூசகமான தகவல்களோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். இனிய இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய என் பிள்ளைகளுக்கு, கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.